Hi, students. How are you? I hope that everybody's fine. Had your coffee? Just now, I also had my coffee. ஆக்சுவலாக வந்துட்டு சமையல் அப்படின்னு பார்க்குறப்ப அது பெரிய விஷயம். பா ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பெரிய கும்பிடு தான் போடணும். ஏன்னா சமைக்கிறவங்க அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது இல்லையா? 10 பேரில் 2 பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவாங்க அந்த ஒரு ஹோட்டலுக்கு அப்படின்னா, அந்த டேஸ்ட்டு வந்து மாறும். அது நல்லாயிருக்கும். பட்டு வரவங்களுக்கு அது புதுசாக இருக்கலாம், இல்லை பிடிக்காம இருக்கலாம். அந்த மாதிரிலாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி அனுபவத்தில் என்னுடைய பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸு எப்படின்னா, நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் சின்ன பொண்ணு தான். ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் அதுக்கு முன்னாடி தான். ஸோ அப்போல்லாம் ஒரு ஆசை தானே, சமையல் பண்ணணும்னு. சொன்ன மாதிரி இந்த இட்லி மாவு இருக்கு இல்லையா? இட்லி மாவு ரோஸ்கார அரிசி, வெள்ளைக்கார அரிசி நல்லா முன்னெல்லாம் இப்போவும் வருது. பட் அதை வந்துட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வெண்ணெயாட்ட அரைச்சி எல்லாம் பண்ணலாம். இட்லி மாதிரி ஊற்றியும் உடனே பிழியணும், இல்லைன்னா கல் மாதிரி ஆயிடும். ஒரு தடவை அப்படி தான் ஆற வச்சிட்டோம். நானும் எங்கள் அக்காவும் அப்படியே பிழிஞ்சு பார்க்குறோம். அப்போ வந்து உருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இரும்பு மாதிரி இருக்கும், ஆனால் அது கீழே போட்டால் உடஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புள்ள ஒரு சேவை நாழி இருந்தது. சந்தகை நாழி, சேவை நாழி. நானும் எங்கள் அக்காவும் அதில் கொஞ்சம் என்னது இட்லி மாதிரி பண்ணிவிட்டு சூடோடு ஆவியோடு நம்ம பிழியணும், இல்லைன்னா பிர்ருன்னு ஆகிடும். கல் மாதிரி. அதை நானும் எங்கள் அக்காவும் அப்படியே அதை பிழிய ட்ரை பண்ணுறோம். ஒரே ஒரு நூல் தான் வருது. எங்கள் அப்பா மத்தியானம் வந்தாங்க. அப்பா வாப்பா, எங்களுக்கு இது பிழிஞ்சு கொடுப்பாது. அப்படி பிழிஞ்சு கடைசியில் அந்த டீ மாதிரி இருக்கும் இல்லையா? அப்புறம் அந்த இப்படி ஸ்பைரலாக வளைஞ்சு அது மேல் போயிட்டு கீழே வரும் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த டீ மாதிரி இருக்கிறது கண்டு போச்சு. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கல்லாக இருக்கிற இட்லி வேறு வழி இல்லாமல் நாய்க்கு போட்டால் அது அப்படிங்கிறது ஒட்டிக்கிச்சு. அதுக்கு அது சொல்ல தெரியல. ஒரே காமெடி. அது மட்டும் இல்லை, சரின்னு கல்யாணத்துக்கு அப்புறம் விடாது கருப்புங்கிற மாதிரி விடுவேன்னா சரின்னு வீட்டில் வந்துட்டு சேவை நாழி, அந்த சேவை பண்ணுற இது இருந்தது. சேவை நாழின்னு சொல்லுவாங்க, பிழியறது. இந்த 3 ஸ்டாண்டு கால் மாதிரி இப்படியே உள்ளே போட்டுட்டு இப்படியே டீ மாதிரி இப்படி திரும்புவோமே அந்த மாதிரி. அது ஆக்சுவலாக கடையில் அரிசி மாவு அப்படி இருக்கிறது வாங்கி பண்ண வேண்டாம். பண்ணினா என்ன ஆகுன்னா, அது வந்து வலுவில்லாமல் இருக்கும். அது பேருக்கு தான் பிழியலாம். ஆனால் பிழிஞ்சால் அது பார்க்குறப்ப தான் அது சேவமாக இருக்கும். டச் மீ நாட், தொடாதே, அவனை விடாதே, என்னை தொடாதேன்னு ஒரு ஜோக்கில் கூட வந்துச்சு. பஞ்சு மிஷினில் இது புகை போயிட்டு வடிவேலு சார் அப்போ வந்துட்டு இன்னொரு நடிகர் இருந்தார். பஞ்செல்லாம் பற்றிக்கிச்சு, அது அப்படியே வெந்து போயிட்டார். ஒரு போலீஸ்கார் வந்து கேட்பார், என்னாச்சுங்க அப்படின்னு தொட்டு கேட்பார். ஐயோ என்னை தொடாதே, அவனை விடாதேங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, பிழிஞ்சிட்டு இந்த கடையில் வாங்குகிற சாதாரண அரிசி மாவை நம்ம வந்து இது பண்ணிவிட்டு நல்லா குழைச்சிட்டு அதை வேக வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப அது என்ன தான் அப்படியே பார்க்குறதுக்கு அதை தொடவே கூடாது. தொட்டால் அப்படி யூனிட்டி, இதுதான் நாங்கள் ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி அது ஒட்டிக்கும். சொன்ன மாதிரி குழக்கட்டை மாதிரி ஆகிடும். யார் சாப்பிட்றது இல்லையா? அப்புறம் உருண்டையா அதை உண்டிலி குழக்கட்டை தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறதுன்னா, அரிசி வந்துட்டு ஈவன் பச்சரிசி, நான் வந்து ரேஷன் அரிசியில் கூட அரிசியை நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் அரைச்சின்னா கூட நல்லா கம்பியாக நல்லா வரும். ஆனால் கடையில் வாங்கி உடனே ஈஸியாக முடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது ஈஸியாக அந்தளவுக்கு நல்லா இருக்க. அப்புறம் நம்ம தான் பன்னீர் பாவத்துக்கு நம்ம தான் வாயில் போட்டுக்கணும். ஆனால் இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, நோ ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்குறப்ப அது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்க்குறப்ப இந்த ஆப்பத்துக்கு அரைப்போம் இல்லையா? அதான் 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, அதே டம்ளரில் தான்
கால் பகுதிக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து, அதை விட கம்மியாக ஒரு ஸ்பூன் வெந்தயம் 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டு வெண்ணெயாட்டம் அரைச்சிட்டு 8 மணி நேரம் புளிக்க 8 மணி நேரம் கூட புளிக்க வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு 6-7 மணி நேரம். ஸோ அதை ஓரளவுக்கு நம்ம வந்து பிழியிறப்ப இட்லி மாதிரி பண்ணிவிட்டு சுட சுட பிழியிறப்ப அது நல்லா ஒட்டாமல் வரும். அது ஃபெயிலியரே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே கஷ்டமில்லை. ஒன்று வரல எல்லாருமே ஒன்று வரல அப்படின்னு விட வேண்டாம். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ நல்லா சமைக்கிறாங்க, இவங்க குட் ஷெஃப் அப்படின்னு சொல்கிறோம்னா அவங்க வானத்தில் தொப்புன்னு எல்லாம் விழலை. எல்லாருக்குமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் சரியாயிருப்பாங்க. ஒரு நாள் உப்பு கரிச்சிருச்சுன்னா கொஞ்சோண்டு வெல்லத்தை போட்டால் சரியாகும், பழக்கத்தில் தான் தெரிஞ்சுக்குவோம். காரம் 2-3 பச்சை மிளகா போட்டு கொதிக்க வச்சா சரியாகும், இல்லை ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டால் சரியாகும், உப்பு கம்மியாக காமிக்கும். இந்த மாதிரி பழக்கத்தில் தான், பை எக்ஸ்பீரியன்ஸில். இதனால் ஒரு தடவை நல்லா வரலைன்னா அது வேண்டவே வேண்டாம், அப்பா இனிமே பண்ண வேண்டாம், இதுதான் நமக்கு இது நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கல. இது ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் தானே. ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ். இப்போல்லாம் இன்னொரு மெத்தட். இப்போ நம்ம நிறைய இப்போ நான்லாம் எனக்கு வந்து சந்தக பிழியறதுக்கு கூகுள் பல யூடியூப்லேயும் பார்ப்பேன், கூகுளில் அத்தனை பேரோட 50-60 பேரோட பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் நல்லா சக்ஸஸ் ஆச்சு. பார்க்குறது நம்ம பெரிய ஆயிரும், எப்படி இதில் பண்ணலாம், அதில் பண்ணலாம், அதில் பண்ணலாம், இதில் பண்ணலாம் அப்படின்னு சந்தக சேவை பண்ணணுன்னு தோணும். எப்படியோ பண்ணி அப்பா சக்ஸஸ்ன்னு ஆகிடும். கஷ்டப்பட்டு நம்ம பிழிஞ்சு எப்படியோ பண்ணணும், சக்ஸஸ் ஆகணும். அது நல்லா வந்த பிறகு ஒரு வாய் சாப்பிட்டாலே சந்தோஷமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கஜினி முகமது 18 முறை படையெடுத்தாருன்னு சொல்லுவாங்க. நம்ம 18 முறை இல்லாட்டி ஒரு 10 தடவையாவது ட்ரை பண்ணால் நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. சக்ஸஸ் வர வரைக்கும் பண்ணணும் இல்லையா? அப்போ தான் நம்ம சக்ஸஸ் வரப்போ சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.